இல்லைங்களா? எங்க எழுதி இருக்கு? எந்த சங்கீதத்துல? சங்கீதம் 21. வெரி குட். 23. ஓகே, வெரி குட். சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 23 தெளிவா தான் இருக்கீங்களா? சரி, எதிரிகள் முன் விருந்து ஒன்று ஆயத்தப்படுத்துறதுனா என்ன அர்த்தம்? நல்ல பாடினீங்க, அழகா. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் அ சீட் பிஃபோர் யுவர் எனிமீஸ்? எதிரிகள்னா யாரு? நமக்கு இந்த உலகத்துல பிடிக்காதவங்க எதிரிகளா? உங்க கிளாஸ்ல யாராவது உங்ககிட்ட நோண்டிக்கிட்டே குறும்பு பண்ணிட்டே இருந்தா அவங்க எதிரிகளா? மனுஷங்க எதிரிகளா ஆவாங்களா? மனுஷங்க எதிரி ஆக முடியுமா? நமக்கு புதிய ஏற்பாடு பிரகாரம் பிசாசு. எல்லாரும் ஜோர கேட்டுருக்கீங்க தம்பிக்கு. எப்படி சொல்றேன் பாரு. எதிரிகள் மனிதனா இருக்கலாம், எதிராளி ஒரு மனுஷியா இருக்கலாம். ஆனா அவங்க நமக்கு எதிரி கிடையாது. அவங்க பின்பே இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகள். சரியா? இந்த பொல்லாத ஆவிகள் தான் தம்பி பிசாசு அப்படின்னு சொல்றான். பிசாசோட மூஞ்சி யாராவது பார்த்துருக்கோமா? பார்த்தது இல்லையா? நீ பார்த்துருக்கியா? என்ன கலர்ல இருக்கும் பிசாசு? கருப்பா, சிவப்பா, வெள்ளையா? எப்படி இருக்கும் பிசாசு? தலையெல்லாம் கருப்பா இருக்குமா? எங்க யார் சொன்னா உனக்கு? தலைகீழ நடக்குமாமா? பிசாசு தலைகீழ நடக்குமாமா? சரி, அப்படியே வச்சுக்கோம். இன்னைக்கு கடவுளை பத்தி தான் பேச வந்திருக்கிறோம். ஆனா பிசாசு யாருன்னு தெரிஞ்சுக்கணும். பிசாசின் ஆவிகள், பொல்லாதின் ஆவிகள் என்னன்னா அது தெரிஞ்சாதான் இப்ப நீங்க பாடின பாடலுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறேன். முதல்ல இந்த எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். மனிதன் எதிரியா? மாம்சம் எதிரியா? எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம். இந்த ஃபேன் போட்டுக்கலாமா? ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துர்த்தனைகளோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகள் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. என்ன உண்டு? விருந்து உண்டு இல்லையா? போராட்டம் உண்டு. யாரோட போராட்டம் உண்டு? மாம்சத்தோட ரத்தத்தோடுமா? மாம்சம் ரத்தம் என்றால் என்ன? நம் உடல்ல என்ன இருக்கு? 3 காரியங்கள் இருக்கு. மாம்சம், ரத்தம், தண்ணீர். இல்லையா? உடல்ல 60% ரத்தமா தண்ணீரா? யாருக்கு தெரியும்? பயாலஜி எல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? தண்ணீர் தான். கரெக்டா? மிச்சம் ஒரு 30% 6 லிட்டர் ரத்தம் தான் இருக்கு. மிச்சம் தண்ணீர் தான். சரியா? இன்னொன்னு வந்து மாம்சம். மாம்சம் ரத்தம் என்று பைபிள்ல எழுதியிருக்கிறதுக்கு பொருள் என்னன்னா மனுஷனும் மனுஷியும். எவ்ரி ஹியூமன் பீயிங், யாருக்கெல்லாம் உயிர் இருக்கோ சுவாசம் இருக்கோ அவங்க எல்லாமே மனுஷங்க தான். இப்போ உன்னோட எதிரிகள் யாரு? மாம்சம் கிடையாது, ரத்தம் கிடையாது. இன்னொரு பாதியை படிக்கணுமா? இந்த செகண்ட் ஹாஃப் படிங்க. எபேசியர் 6:12. மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் இல்லை. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்லாமல் துர்த்தனைகளோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகளின் ஃபர்ஸ்ட் அந்த பகுதியை முடிச்சிடலாம். இப்பிரபஞ்சத்தின் அதிகாரி யாரா இருக்கலாம்? The ruler of the world is யாரு? இந்த உலகத்தின் அதிபதி யாருப்பா? கடவுளா பிசாசா? பிசாசுன்னு சில பேர் சொல்றாங்க, கடவுள்னு சில பேர் சொல்றாங்க. எது சரி? கடவுளா? The ruler of the world is கடவுளா? The creator of the world, உலகத்தை சிருஷ்டித்தவர் ஆண்டவர். ஆனா அந்த உலகத்தின் அதிபதி யாரா இருக்கிறான்னா பிசாசா இருக்கான். இது எப்படி நடந்தது? அது ரொம்ப இருக்கு. நம்ம இந்த பில்டிங் எல்லாம் அழகா ஒரு வீடு கட்டுறீங்க. வீடு கட்டிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றான், இன்னிலிருந்து நான் இங்க நான் தான் குடியிருப்பேன், இந்த வீடு எனக்கு சொந்தம். இது நியாயமா? அநியாயம் இல்லையா? அப்ப இந்த உலகத்துல அநியாயம் தான் நடந்துட்டு இருக்கு. இது எப்படி நடந்தது? எப்படி நடந்தது? தம்பி நீங்க சொல்லுங்க, எப்படி நடந்தது? சாத்தானாலும் நடந்துருச்சு. கரெக்டா பதில் சொல்லிட்டான். சூப்பர். எப்படி சாத்தானாலும் நடந்தது? ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் என்ன நடந்தது? மனிதன் விழுந்து போனான், பாவத்தினால் விழுந்து போனான். விழுந்து போன மனிதன் என்ன பண்ணினான்? தன்னுடைய எல்லா காரியத்தையும் பிசாசு கிட்ட காரவாக்கினான். முதல்ல யார் தான் அதிபதியா இருந்தா? மனுஷங்க தான் அதிபதியா இருந்தாங்க. இப்போ பிசாசுக்கு பாவம் செய்ததுனால் அவன் பிசாசுக்கு அடிமையாக ஆகிவிட்டான். பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியா இருந்தான். பிசாசோட அடிமை யாருதான் இப்போ?
மனிதர்கள், உலகம் எல்லாமே. அதனால இந்த உலகத்துக்கு அவன் தான் அதிபதி என்று சொல்லி பாவத்தினால விழுந்து போனான். இரண்டாவது ஆதாம் யாரு? முதல் ஆதாம் விழுந்து போயிட்டான். இரண்டாவது ஆதாம் யாருன்னா பைபிள்ல ரெண்டாவது ஆதாம் யாருன்னு தெரியாதா யாருக்கும்? ஜோர கை தட்டுங்க. தப்பினா நீ பிச்சு வாங்குறான். யார் வந்து ஏசப்பான்னு சொல்றான். நீ எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். உன் பேர் என்ன? விஷ்ணு. விஷ்ணு சொல்றான் செகண்ட் ஆடம் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். இரண்டாவது ஆதாமாக வந்தவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்னமா சொல்லுங்க. தம்பி சொல்லுங்க. பாவத்தை அழிச்சா யாரைத்தான் அழிக்க முடியும்? பாவத்தை அழித்தால் யார் அழிக்க முடியும்? அப்போ இரண்டாவது ஆதாம் வந்து என்னை உங்களையும் பிசாசோட பிடியிலிருந்து மீட்டு விட்டார். இப்போ நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது. சரி, இது என்னடா அது குழப்பமா இருக்கு? யாருக்கும் அடிமை இல்லை, ஆனா உலகத்தின் அதிபதி இன்னும் பிசாசா தான் இருக்கிறான் அப்படின்னு ரெண்டு கான்ஃபிளிக்டிங் வேர்ட்ஸ். கரெக்டா? ஒரு பக்கம் பிசாசுக்கு நாங்க அடிமை இல்லை, இன்னொரு பக்கம் பிசாசுக்கு அடிமை தான். இது என்னது? இது பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. இது யாருக்கு பொருந்துன்னு கேட்டா, யார் இயேசுவின் நாமத்தின் அண்டையில வரலையோ, யார் ஒருவர் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படலையோ, அவங்க இந்த உலகத்தின் அதிபதிக்கு இன்னும் அடிமையாக தான் இருப்பாங்க. சரியா இல்லையா நான் சொல்லுங்க? எவன் ஒருவன் இயேசுவின் நாமத்தில் முழங்கால்கள் முழங்க, நாமங்கள் அறிக்கை செய்ய, அவரே என் கர்த்தர். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10-11 வாசிங்க. அவரே தேவன் என்று அறிக்கை செய்கிறானோ அவன் யாருக்கு தான் அடிமை இல்லை? பிசாசுக்கு அடிமை இல்லை. அவன் சுதந்திரவாதி. He has obtained independence. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10-11 படிச்சுட்டு திருப்பி நம்ம அங்க போலாம். போர் அடிக்கிற யாராவது? யாருக்கெல்லாம் போர் அடிக்கிற கைத்தறி சொல்லுங்க. 2 பேர் 3 பேர். விஷ்ணு உனக்கு போர் அடிக்கிறா? விஷ்ணு இது பிலிப்பியர் 2:10-11 சீக்கிரம். ஒரே ஒரு பைபிள் தான் இருக்காங்க. தெரிஞ்சிருந்தா நான் ஒரு பைபிள். பிலிப்பியர் 2:10-11 வசனங்கள். வானத்தோறும். அப்போ நீங்க இயேசுவின் நாம அறிக்கை செய்தால் வானத்தில் இருக்கிற தூதர்கள்லாம் எந்திரிச்சு உங்களுக்கு நமஸ்காரம் செய்வாங்க. 24 மூப்பர்கள் உங்களுக்கு நமஸ்காரம் செய்வாங்க. கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பாதாளத்தின் ஆவிகள் நடுங்கும், பயப்படும். ஐயோ, இவன் வந்து தனியால நிற்கல, இயேசுவின் நாமத்தில் வந்து நிற்கிறான். இப்போ ஒரு மாவீரன் வர்றதுக்கும் ஒரு தனியா வேற ஒரு ஆள் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மாவீரன் எப்படிதான் நடந்து வருவாங்க? படங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பிக்சர்ஸ். மாவீரன் எப்படி வருவான்? தலை கவசம், கையில வாள், அப்புறம் என்ன சொல்றது, மார் கவசம், அப்புறம் ஒரு பெரிய பெல்ட், அப்புறம் என்னென்னமோ போட்டுட்டு இவ்வளவு பெரிய ஷூ எல்லாம் போட்டு, கையில வந்து அந்த என்ன சொல்றது ஷீல்டுன்னு சொல்லுவாங்க, ஷீல்டு எல்லாம் போட்டு, இப்படி லெஃப்ட்ல தான் ஷீல்டு, கையில வாளோட வந்து நிக்கிறதுக்கும், சாதாரண ஒரு மனுஷன் வந்து ஒரு பிச்சைக்காரன்னு வச்சுக்குவோம், ஒண்ணுமே இல்லை, துணி கூட இல்லை போறது. 2 பேர்த்த பார்த்தா யாரு பார்த்து பயப்படுவீங்க? யாரை பார்த்து பயப்படுவேன்? மாவீரனை பார்த்து தானே பயப்படுவேன். சொல்லு சத்தமா. அப்போ இந்த கவசம் எல்லாம் அணிந்த நம்ம யார் தான்? மாவீரர்கள். இந்த கவசத்தின் பெயர் என்ன? இயேசு கிறிஸ்து. நானும் நீங்களும் சாதாரண மனுஷனா போய் நின்னா பாதாளத்தின் ஆவி வந்து உங்களை அதட்டும், நீங்க பயப்படுவீங்க. ஆனா நானும் நீங்களும் இயேசுவின் நாமத்திலோட போய் நின்னோம்னா பாதாளத்தின் ஆவி எப்படிதான் பார்க்கணும்ல? மாவீரர்களா இருப்பாங்க. ஓகே, இப்போ எபேசியர் 6:12 போங்க. எபேசியர் 6:12 போங்க. இப்ப யாரோட போராட்டம் உண்டு? பாதாளத்தின் ஆவிகளோட போராட்டம் உண்டு. பாதாளத்தின் ஆவிகளோட நான்